இஸ்ரேலுக்கு வடக்கு புறத்தில் டெல் அவிவ் என்ற மாநிலம் உள்ளது. இங்கு கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2021 அன்று பிரைடு பரேட் என்று அழைக்கப்படும் ஒரு விழா கொண்டாடப்பட்டது. சுமார் 1 லட்சம் பேர் வரை கலந்து கொண்ட இந்த யாத்திரையில் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆயிரத்தி 1988ஆம் ஆண்டு இஸ்ரேலில் ஓரினச் சேர்க்கை உறவுகள் சட்டப்பூர்வமாக்கப்பட்டன. LGBTQ பயணிகளுக்கு டெல் அவிவ் பிரபலமான விடுமுறை இடங்களில் ஒன்றாகும். இந்த நகரத்தில் LGBTQ பார்கள், ஜிம்கள், கடற்கரைகள் மற்றும் ஓட்டல்கள் ஏராளமாக உள்ளன. அத்துடன் மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவில் மிகப்பெரிய LGBTQ பரேட் ஒன்று இங்கு நடைபெற்றுள்ளது. நாம் கண்ட இந்த செய்திக்கும் வேதத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏன் இந்த இஸ்ரவேல் தேசம் இந்த அருவருப்புகளை ஆதரிக்கின்றது? இந்த தலைமுறையில் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவான குரல் இந்த தேசத்தில் ஏன் அதிகரித்துள்ளது என்ற எல்லா கேள்விக்குமான விடையை தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மூலம் காணலாம். நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே மானிட மகனாகிய எனது நாட்களிலும் இருக்கும். நோவா பேழைக்குள் போகும் வரைக்கும் மக்கள் சாப்பிட்டு குடித்து பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது வெள்ளம் வந்து மக்கள் எல்லோரையும் அழித்து போட்டது. லோத்துவின் நாட்களிலும் அப்படித்தான் நடந்தது. அந்த மக்களும் சாப்பிட்டு குடித்து வாங்கி விற்று நட்டுக்கொண்டு கட்டிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே நெருப்பும் கந்தகமும் வானத்திலிருந்து மழையாக பெய்து அவர்கள் எல்லோரையும் அழித்து போட்டது. மானிட மகனாகிய நான் வெளிப்படும் நாளிலும் இதைப் போலவே இருக்கும். நோவாவின் நாட்களில் நடந்ததைப் போலவும் லோத்தின் நாட்களில் நடந்ததைப் போலவும் இந்த கடைசி நாட்களில் நடக்கும் என்று இயேசு குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி அந்த நோவாவின் நாட்களிலும் லோத்தின் நாட்களிலும் இப்பொழுது இருக்கிற இந்த கடைசி நாட்களிலும் நடக்கும் அந்த ஒரு காரியம் என்ன? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளெல்லாம் நித்தமும் பொல்லாததாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இவை நோவாவின் காலத்தில் மனிதர்களின் நிலைமை. இதன் காரணமாகவே தேவனின் கோபம் ஜலப்பிரளயமாக முழு உலகத்தையும் அழித்தது. சோதோம் கொமோராவின் பாவம் கொடிதாயிருந்தது. அந்த பட்டணங்களின் கூக்குரல் மிகவும் பெரிதாயிருந்தது. அந்த பட்டணங்கள் தங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பதாக மிகவும் அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் நோவாவின் நாட்களில் இருந்ததை போன்ற விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து ஆண்டவரின் நித்திய ஆக்கினையை அடைந்தார்கள். ஆனால் லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே நெருப்பும் கந்தகமும் வானத்திலிருந்து மழையாக பெய்து அவர்கள் எல்லோரையும் அழித்து போட்டது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லும்பொழுது லோத்தின் நாட்களில் நடந்ததைப் போலவும் நடக்கும் என்று கூறினார். அவர் தீர்க்க தரிசனமாய் கூறியபடியே லோத்து வாழ்ந்த பட்டணமாகிய சோதோம் மற்றும் கொமோராவின் பாவங்களுக்கொத்த பாவங்கள் இன்றைய கடைசி நாட்களில் பூமியில் உள்ள அனைத்து தேசங்களிலும் பெருகி இருக்கிறது. தேசத்திற்கு ஒத்த விபச்சார வேசித்தனங்களிலும் வேரூன்றி காணப்படும் என்று வேதம் முன்னறிவித்திருக்கிறது. எனவே இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள இந்த சோதோம் கொமோராவின் பாவம் இப்பொழுது முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இவ்வளவு அதிகமாய் பெருத்திருக்க காரணம், அந்த 2 சாட்சிகளும் ஊழியம் செய்யும் நாட்கள் மிகவும் சமீபமாய் நெருங்கிவிட்டது. அந்த 2 சாட்சிகளும் பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் பூமியிலே வெளிப்படுவான். அவனே பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகமாய் இந்த 2 சாட்சிகளையும் மேற்கொண்டு அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்றும் போடுவான் என்று வேதம் தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறது. நம் கண்கள் காணத்தக்கதாக இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 சாட்சிகளும் ஊழியம் செய்யும் நாட்களானது மிகவும் நெருங்கிவிட்டது. காலம் இனி செல்லாது.